ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராஜி எவ்வளவோ சொன்னாங்க மீனா கிட்ட, இதனால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையில் நம்ம 2 பேரும் மாட்டிக்க போகிறோம், மயிலக்கா பற்றின விஷயம் நமக்கு தெரிஞ்சதை வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு. அட்லீஸ்ட் கதிர்கிட்டையாச்சும் ராஜி சொல்லியிருந்திருப்பாங்க. இது என்ன உன்னோட பர்சனல் விஷயமா, நீ கதிர்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, மயில் சம்மந்தப்பட்ட விஷயத்த நீ எப்படி பேசலாம் அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு ஆளை ட்விஸ்ட் பண்ணி விடுறது அப்படின்னா மீனாவுக்கு ரொம்ப ரொம்ப கை வந்த கலை. அது மாதிரி தான் ராஜியை இந்த மாதிரி மாற்றி விட்டுட்டாங்க. அட்லீஸ்ட் ராஜி கதிர்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருந்தாலாச்சும் கதிர் மன்னிச்சிருந்திருப்பாரு. ஆனால் ஒரு நாளைக்கு இந்த விஷயம் ராஜுக்கும் தெரியும் அப்படின்னு தெரிய வரும்போது கதிர் மன்னிக்கவே மாட்டார், பயங்கரமாக கோவப்படுவார். இது ராஜுக்கும் தெரியும், மீனாவுக்கும் தெரியும். ஆனால் ஏன் தான் இந்த விஷயத்த வீட்டில் மறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. மயிலோட பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்க, சூசைட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு போனாங்க, அவங்கள காப்பாற்றிட்டாங்க. இப்போ வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க போகிறோன்னு கூட யோசிக்காமல், இங்கே ஏற்கனவே வீட்டில் 1000 பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை கூட யோசிக்காமல் போய் மயிலு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு போகிறது கூட கம்மியாயிடுச்சு. என்ன ஏங்கா வேலைக்கு போகலையான்னு ராஜி கேட்டப்போ கூட, இல்லை நான் ஃபீல்டு விசிட் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதோ போய் சொல்லி சமாளித்து விட்டுட்டாங்க. இது போல தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ராஜிக்கே சுத்தமாக பிடிக்கல மீனா பண்ணிட்டு இருக்கிறது. கதிர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது தான் வேண்டாம் அப்படின்னு மாற்றி விட்டுட்டாங்க. சரி ஓகே இப்போதைக்கு போகட்டும் அப்படின்னு நம்ம ராஜியும் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு மீனா வரும்போது செந்தில் வந்து, ஏன் எப்போ பார்த்தாலும் நீ லேட்டாகவே வர, எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருவேல்ல அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆஃபீஸில் ஒரு நாளைக்கு வேலை அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும், இதை போய் கொஸ்டினாக ஒரு கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை இப்போல்லாம் அடிக்கடி நீ கோவிலுக்கு போகிறல்ல அப்படின்றாங்க. எங்கள் கோவிலுக்கு போகிறது ஒரு குற்றமா அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. மீனா பண்ணுறது பேசுறது இது எதுவுமே சரியில்லைன்னு செந்திலுக்கு தோணுது. ஆனால் செந்திலே தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத மீனா கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்க. மயிலு பின்னாடி சுத்தாமல் மயிலுக்காக யோசிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா செந்தில் மேலே கவனம் இருந்திருக்கும். கண்டிப்பாக செந்தில் பண்ணுற தப்புகளையும் மீனா கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ செந்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்குறேன்னு எதுக்கு நம்ம ஒத்துக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருந்தார். இப்போ அவரே சொல்கிறாரு மீனா கிட்ட, மீனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு, இங்கே பாரு ஒரு நிமிஷம் இரு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் அவரே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து மீனா கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு மீனா, எங்கள் அப்பா கிட்ட வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த காஃபியை கொடுக்குறாங்க. என்னங்க சொல்றீங்க, பிடிங்க நீங்களே வச்சுக்கோங்க இந்த காஃபியை அப்படின்றாங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க, அதிர்ச்சியில் டீ இது மேலே கொட்டிக்கிட்டேனா அப்படின்னு. அடியே இது காஃபிடி அப்படின்றாங்க. ஏதோ ஒன்றுங்க சூடாக இருக்குல்ல, வேண்டாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு. இல்லை எனக்கு நீங்கள் சொல்கிறதுல நம்பிக்கையே இல்லை, அது எப்படி 10 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை மாமா கிட்ட திருப்பி கொடுத்துடலான்னு நீங்களா சொல்கிறீங்க, நேற்று என்னமோ என்கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்றாங்க. நான் எங்கடி சண்டை போட்டேன், நீ கொடுத்துடலான்னு சொன்னேன், நான் வேண்டான்னு சொன்னேன், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், நீ சொல்றதும் சரிதான், காலம் முழுக்க அவர்கிட்ட பேச்சு வாங்குறதுக்கு நம்ம பேசாம பணத்தை கொடுத்துடலாம், அவர் சொத்தை பிரிச்சு யாருக்கு கொடுக்குறாருன்னு நானும் பார்க்குறேன், அன்னைக்கு நான் பிரச்சனை பண்ணிட்டு போறேன் அப்படின்றாங்க. ஓ அப்போ நீங்க திருந்தல, இப்போதைக்கு டெம்பரவரியா அவர் கொடுத்த பணமே நம்ம கிட்ட இருக்கு, அதை திருப்பி கொடுத்துடலான்னு நினைக்கிறீங்க, லோனை நம்ம கட்டிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம், அது பிரச்சனை இல்லை, சரி ஓகே நீங்க கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய் கம்மியாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அதானே அதுக்காக தானே என்கிட்ட இதை பற்றி பேசுனீங்க அப்படின்றாங்க. இல்லை மீனா என்கிட்ட வேறு ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கல, இந்த 2 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை எப்படியாவது அதில் வச்சு நான் அப்பா கிட்ட கொடுத்துட்றேன், சீக்கிரமாகவே அந்த அமௌண்ட்டை நம்ம சம்பாதிச்சுக்கலாம், சம்பாதிச்சு நம்ம சூப்பராக ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு வாங்குற அன்னைக்கு பார்த்துக்கலாம், என்ன சாதாரண விஷயமா இந்த ஏரியாவில் ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிறது அப்படின்றாங்க. சரி பார்த்துக்கலாம், அதான் நான் சொல்கிறேன்ல, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்றாங்க. உங்களை நம்புறனோ இல்லையோ, ஆனால் உங்கள் கூட தானே நான் இருந்தாகணும், நீங்கள் கிணத்துலையே குதிச்சாலும் நான் கூட குதிச்சாகணும் இல்லையா, உங்களை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும், அதானுங்க புருஷ மண்டாட்டி அப்படின்றாங்க. பரவாயில்ல மீனா நல்லா பேச கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. யார் நான் இப்போ தான் பேச கற்றுக்கிறேனா அப்படின்றாங்க. அதானே நீயே நிறைய பேசுறதுக்கு கற்றுக் கொடுப்பிய மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி எப்போ பணம் கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. நாளைக்கு ஈவினிங் நேராக அங்கே வந்துரு சரியா அப்படின்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன்னா அப்படின்றாங்க. மேக்ஸிமம் எனக்கு அப்புறம் தான் நீ வர, நான் முன்னாடியே போயிட்டேன்னா வெயிட் பண்ணுறேன், நீ வா, வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை கொடுத்துடலான்னு. சரி ஓகே மீதி 2 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ண போகிறீங்க, கடன் வாங்க போகிறீங்க
சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. கடன் வாங்குறனோ இல்லையோ கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஏதோ பண்ணுறேன்னு என்கிட்ட இருக்குது, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கவா, ஜுவல்ஸ் ஏதாவது கொடுக்கவா அப்படின்றாங்க. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், உன்னை விட்டால் வேறு யாருமே எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு இல்லையா, மற்றவங்க கிட்டே யாருக்கிட்டையாவது பணம் வாங்கினாலும் டைம் கொடுப்பாங்க, அதை குத்தி காமிக்காமல் இருப்பாங்க. நீயும் எங்கள் அப்பாவும் ஒரே கேஸு, உங்ககிட்ட பணம் வாங்குறதும் ஒன்று தான், எங்கள் அப்பா கிட்ட வாங்குறதும் ஒன்று தான், உன் பணமே எனக்கு வேணாண்டி அப்படின்றாங்க. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் அப்படின்ட்டு மீனா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போது நிறுத்து, இத்தனை நாள் என்கிட்ட தானே வாங்கிட்டு இருந்தீங்கன்னு தானே கேட்க வர, அது வேற, இது மாமாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம், மாமாவுக்கு கொடுக்க நான் தானே கொடுத்தேன்னு திரும்ப திரும்ப சொல்லி காட்டிட்டு இருப்பேன், நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க சம்பளத்தை வச்சு, அதுக்கப்புறம் எப்படி லோன் கட்டுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா தாயே, உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் தானே புருஷன், நான் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றாரு. சரி சரி அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சேஃபு அப்படின்றாரு. பின்ன சேஃபாக இருக்கணும்ல அப்படின்றாங்க மீனா. இந்த பக்கம் நம்ம கதிரும் ராஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே டீ சாப்பிடும்போது ஏதோ என்கிட்ட பேச வந்தேன், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேன், கண்டிப்பாக நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தான் என்கிட்ட சொல்ல வந்தேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அந்த நேரம் ஃபோன் வந்துச்சு, சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க யாரோ, அப்படி தானே அப்படின்றாங்க. இவன் என்ன நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறான் அப்படின்ட்டு, என்ன கதிர் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அம்மா சாரி, நான் தெரியாமல் தான் பேசினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, உன்னை சந்தேகப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. சந்தேகம் வேற படுவியா நீ அப்படின்றாங்க ராஜி. இல்லை இல்லை நான் சந்தேகப்படலை அப்படின்னு. பேசாமல் கதிர்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம் போல இருக்கு, அவன் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கான். இதுக்கு முன்னாடி மயிலக்காவோட நகை விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரியுங்கிறத கதிர்கிட்ட சொல்லும் போதே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கப்புறம் சேஃபாக என்கிட்ட சொல்கிறியா நீ அப்படின்னு என்கிட்ட கேட்காம இவ்வளோ அழகாக அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணான். கடைசி நேரத்தில் கூட நம்மளை மீறி அவன் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை அவன்கிட்ட மறைக்கிறோம் அப்படின்னு ஃப்யூச்சரில் எப்போவாவது தெரிஞ்சதுன்னா அவன் எவ்வளோ வருத்தப்படுவான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் யோசிக்கிறாங்க. கரெக்டாக மீனா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. என்ன மீனாக்கா கரெக்டாக கால் பண்ணுறாங்க, கதிர்கிட்ட நான் சொல்லிடுவேன்னு தெரிஞ்சுட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மீனாக்கா கால் பண்றாங்க. இரு பேசிட்டு வந்துடுறேன்னு. அண்ணி தானே இங்கேயே பேசு அப்படின்றாரு கதிர். இல்லை நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது கதிர் ஆசையா ராஜியோட கையை பிடிக்கிறாங்க. போகணுமா, இங்கே தான் உட்காந்து பேச, இன்னைக்கு ஃபுல்லா அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்ச நேரம் தான் உன் முகத்தை பார்க்க முடியும், தூங்குற நேரத்துல வெளியே போறியே அப்படின்றாரு. அச்சோச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அட்டென்ட் பண்ணி, அக்கா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அக்கா, இப்போ கதிர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. பாடுறா அப்படின்றாங்க மீனா. நீங்க வைங்கக்கா போனை அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சு இவளுக்கு, என்ன இவ இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்மளும் போய் நம்ம புருஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவரு நல்லா கோரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இங்க எங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் போய் தூங்கிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கதிர்கிட்ட போயிட்டு ராஜி உட்கார்ந்து பேசுறாங்க. கதிர் ஏதாவது ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட மறைச்சேன்னா என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சா என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேக்குறாங்க. இங்கே பாரு, உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் என்கிட்ட சொல்லியே ஆகணும், ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது. ஆனால் உனக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம்னா பரவாயில்ல, மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நாளை பின்ன அது உனக்கு தெரிஞ்சிருந்து மறைச்சதுனால ஒரு பிரச்சனை வருதுன்னா, இல்லை உனக்கு தெரியாததுனால ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ நான் கொஸ்டின் பண்ண தானே செய்வேன். ஏன் நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா நீ அமைதியாக இருப்பியா, அந்த மாதிரி தான், மற்றபடி நான் என்ன உன்னை டார்ச்சர் பண்ணுறேனா அப்படின்றாரு. சரி சரி விடு, அந்த டாபிக் எதுக்கு அப்படின்னு ராஜி தட்டி கழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி பாண்டியன் 2 பேரும் ரூம்ல இருக்காங்க. அப்பத்த கூட படுத்துக்கிறேன், நான் அங்கேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசி போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இந்த ரூம்ல இருக்கும்போது ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்பத்தோட கணக்கு. ஆனால் இவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. பாண்டியன் வந்து பெட்ல படுத்துடுறாரு. கோமதி அவர் பக்கத்தில் போய் படுத்து தூங்குறதுக்கு கடுப்பா இருக்கு. அதனால அங்கே ஒரு சேரை போட்டு உட்காந்து அதுலேயே சாஞ்சு அப்படியே தூங்குறாங்க. பாண்டியன் எந்திரிச்சு அவங்கள பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன இருந்தாலும் கோமதி பாவம் தான், அவளுக்குன்னு எந்த சந்தோஷமும் தனியாக கிடையாது. ஏதோ கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு நம்ம கோவப்பட்டோம். ஆனால் இப்போ மட்டும் நம்ம விட்டு கொடுத்தோம்னா இதுவே அவளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக போயிடும், அதையே திரும்ப திரும்ப பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அமைதியாக போய் படுத்துடுறாரு. அதாவது கீழே பாய் போட்டு படுக்கிறாரு. பெட்டு காலியாக இருக்குது அப்படின்னு எதர்ச்சியாக நம்ம கோமதி எந்திரிக்கும் போது பார்த்துட்டு, பாவம் இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு, நம்ம அது கல்யாணம் பண்ணதே தப்பு, அதை மறைச்சிட்டோம் வேற, உண்மையிலே பெரிய தப்பு தான், யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க. ஆனால் இந்த ஒரு முறை நம்ம இறங்கி போயிட்டோம்னா அவ்வளவுதான், வீணா சொன்னதுதான் சரி அப்படின்னு மறுபடியும் கோமதியும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரோட சண்டையில பிள்ளைகளை கவனிக்காம அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத யோசிக்காம இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் வந்து கோமதிக்கு கால் பண்ணி, மா இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அப்போ வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்றாங்க. எதுக்குடா அப்படின்னு. நான் சொல்கிறேம்மா, வீட்டுக்கு வரேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமாடா, ப்ரொமோஷன் எது கிடைச்சிச்சாடா அப்படின்னு கேட்குறாங்க.
வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் கூட ஆகாமல் எப்படிம்மா ப்ரமோஷன் கொடுப்பாங்க அப்படின்றாரு. அப்புறம் என்னதான் விஷயம் சொல்லேன் அப்படின்னு. சந்தோஷமான விஷயம்தாம்மா, நான் வரேன், வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம், உங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிறாரா, நீயே ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கா இவ்வளோ தூரம் இவங்களுக்கு விளக்கம் சொன்னோம் அப்படின்னு யோசிச்சுட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணால் தேவையில்லாத வெறுப்பேற்றுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு சரவணனுக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க வீட்டுக்கு, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்ட்டு. நேரில் வாங்க, எல்லாரும் இதே கேள்வி கேட்பீங்களா, ஆனால் நான் வர சொன்னேன்னு மட்டும் அப்பா கிட்ட சொல்லிட்டாதுண்ணே, கண்டிப்பாக அவர் ஒத்துக்கவே மாட்டார், அதனால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன விஷயம்னு என்கிட்ட கூட சொல்ல மாட்டியாடாங்கிறது கேட்குறாரு. அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. என்ன இவன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாண்டியன் வீட்டுக்கு ஏதோ வேலையாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. அந்த நேரத்தில் மயிலோட அம்மாவும் அப்பாவும் வந்து சரவணன் வேற ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது இந்த நேரத்துக்கு அப்பா வீட்டுக்கு போகிறாருன்னு சந்தேகத்தில் தான் நம்ம சரவணனும் வீட்டுக்கு வந்தார். இங்கே நடக்கிற கூத்தை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு போயிட்டு மயிலோட அப்பாவை பயங்கரமா சர்ற மாதிரி அடிச்சிடுறாரு சரவணன். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம மயில் அதை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இவங்க இந்த பக்கமா போறாங்க, கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தான் போவாங்க அப்படின்ற கெஸ்ட்ல தான் மயில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி இங்க தப்பா நடந்துருச்சு. ஓடி வந்து அவங்க அப்பாவை அடிக்கிறத தடுத்து விடுறாங்க. நீங்க யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியும் தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி மயில் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன இந்த அளவுக்கு வந்து பேசிட்டு போறாங்க, சரவணா யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க. பா, அந்த ஆள் தான் ஏதோ கண்மூடித்தனமாக பேசுகிறாருன்னா நீங்களும் அந்த மாதிரி கேட்குறீங்களே, என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. ஆனால் அதே அப்செட்டில் தான் நம்ம சரவணன் இருக்காரு. இப்போது அவங்க பாட்டுக்கு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. கோமதி கிட்ட கூட பாண்டியன் எதுவுமே பேசுறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் தான் இந்த விஷயம்லாம் எதுவும் தெரியாது அவருக்கு, வீட்டுக்கு வராரு. ராஜ் வேற மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவர் வேற பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாவுக்கு வர கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இப்போ சரவணன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. எங்க இன்னைக்கு வேண்டாங்க அப்படின்னு. நான்லாம் அதாவது முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், பணத்தை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, பணம் வட்டிக்கு வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது வட்டி அதிகமாகும், ஒரு நாளுக்கு ஒரு நாள் வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வாங்கக்கூடிய ஆள் இல்லையே இவர், பொய் சொல்கிறாரா, என்ன நடந்திருக்கும், ஒருவேளை அப்பா கிட்ட வாங்கியிருப்பாரா அப்படின்லாம் மீனா யோசிக்கிறாங்க. இருக்கும் மாமனாருக்கும் மருமகனுக்கும் 1000 இருக்கும்னு வாங்க ஏதாவது கேட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பி வராங்க. இப்போ மீனா கோமதின்னு எல்லாருமே அங்கே இருக்காங்க. கதிருக்கும் சரவணன் ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காரு போல இருக்கு. எல்லாரும் இருக்கிற சபையில் நம்ம செந்தில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துட்டு வந்த அந்த 10 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை ஒரு பேக்லேருந்து எடுத்து நீங்கள் என்கிட்ட இந்த பணத்தை கொடுக்கும்போது ஏதோ பிச்சை போடுற மாதிரி நினச்சி தான் கொடுத்தீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதை நான் கம்பீரமாக கொடுக்குறேன், நான் இந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறது காரணம் என்ன, நீங்க இனிமே எந்த ஏச்சும் பேச்சும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் ஒன்றும் யாருக்கிட்டையும் பணத்தை வாங்கிக்கல, நான் சீக்கிரமாவே இந்த பணத்தை சம்பாதிச்சுடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு. அதாவது எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் செந்திலும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாண்டியனுக்கு பணம் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிறாங்க. நீ எப்படா கொடுக்க போற அப்படின்னு கேட்குறாங்க. அதான் 2 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, எல்லாம் கொடுப்பான் அப்படின்றாங்க கோமதி. ஆமா, இவனுக்கு எதிரி அந்த பணம் அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க மீனா கிட்ட. அவர் கொடுத்த பணமே கொஞ்சம் இருந்துச்சு, லோன் எல்லாம் கழிக்கல, நாங்கள் மாதம் தான் கழிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லை மீதி பணத்தை கடன் வாங்கினேன்னு சொன்னாரு அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே கோமதிக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, பிள்ளைங்க கிட்டேயே இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் மேல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, செந்தில் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சா மீனாவோ பாண்டியனோ எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.